நம்ம சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சிலர், அவங்க வந்து வாங்க வச்சிடுறாங்க கேமராவை. அப்போ கேமரா அப்டேட் பண்ணால் அவங்க திருப்பி கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. கேமரா அப்டேட் பண்ணிட்டோம், ரொம்ப வருஷமாக நமக்கு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து 7000 ஒரு 3000 4000க்கு நான் எக்ஸ்போசிங் போகிறேன். இது ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் போட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு எனக்கு ஒரு 6000 கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்களா? யோசித்து பாருங்கள். வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃப் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேமரா அப்டேட் அது கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நம்ம யூடியூப் சேனல் 5000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து நல்லபடியாக போய்க்கிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து நீங்கள் தான். ஸோ உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாதாரண யூடியூப் சேனல் 2 வருஷத்தில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்குங்கிறது ரொம்பவே ரேருன்னு சொல்லலாம். அதாவது இது ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷனுடைய அளவு தான். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கட்டும், ஒரு vlogging சேனலாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் 1 lakh வரைக்கும் ரீச் ஆகி ப்ளே பட்டன்லாம் வாங்குகிற அளவுக்கு இருக்குது. பட் என்னன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி நிறையா விரும்புகிறாங்க. ஸோ அந்த சேனல் ரீச் ஆகிருக்குது. பட் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான். அதுலேயும் 2 வருஷத்தில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஸோ உங்கள் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாததுக்கு முக்கிய காரணமே வந்து நிறைய ஒர்க் ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு கேமரா வந்து vlogging மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடைக்கல. அதாவது இன்டோர் ஷூட்டில் இந்த மாதிரி வீடியோ உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறதுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நான் சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க, இந்த கேமரா வாங்கலாமா, அந்த கேமரா வாங்கலாமா, நிக்கானில் ஒரு குறிப்பிட்ட மாடல் ஒரு 7200 7500, கெனானில் 90D அல்லது நிக்கானில் 750 இந்த கேமராலாம் வாங்கலாமா, நல்லா இருக்குமா அப்டேட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கேமராவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். புது கேமராவாக இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுக்கு நான் மேனுவலாகவே அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லாயிருக்கும் சஜஷன் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்குமே வந்து இந்த ஒரு திங்கிங் இருந்துச்சு. அப்டேட் பண்ணணும், என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அப்டேட்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க கேமராவை கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணுமா, கண்டிப்பாக நம்ம கேமராவாக வாங்கணுமா, புதுசாக இருக்கிறத கொடுத்துட்டு வேறு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டே ஆகணும். உங்கள் கேமரா ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, அதில் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது, சரியாக எடுக்க மாட்டேங்குது, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை, அப்டேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கேமராவுக்கு லைஃப் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷூட் பண்ணிக்கிறது நிக்கான் D7000. ஆக்சுவலாக அது வந்து வீடியோக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேமரா கிடையாது, ஸ்டில் கேமராவுக்கு தான் நல்லாயிருக்கும். வீடியோவில் மேனுவல் ஃபோக்கஸில் வச்சு நம்ம எடுத்துக்கிருக்கோம். இப்போ எடுத்துக்கிறக்கேன் உண்மையிலே ஃபோக்கஸில் இருக்கா இல்லைன்னா தெரியாது, குத்து மதிப்பாக பேசிக்கிருக்கேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் போய் போட்டு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா திருப்பி பேசணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த என்னோடய கேமரா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் ஒரு பெரிய ஈவெண்ட்டுன்னு போகிறப்ப ஒரு 5-6 ரோல் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டரில் சின்ன சின்ன சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. ஷட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப சின்ன ஸ்டேஜ் ஒரு வில்லேஜ் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, சின்ன ஸ்டேஜ் இருக்குது, ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்கன்னா க்ளோஸ் அப் டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் அப்படின்னா எடுக்க முடியுது. இது 30 அடி டிஸ்டன்ஸு 20 அடி டிஸ்டன்ஸில் ஒரு மண்டபத்தில் போய் ஸ்டேஜ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ஃபோக்கஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், நிறையா கேமராவில் இருக்கும், கண்டிப்பாக இல்லைன்னு இல்லை. ஆனால் என்னோடய கேமராவில் 1.5 லட்சம் ஷட்டர் தான் லைஃபு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% ஷட்டர் யூஸ் பண்ணிவிட்டேன். அதாவது 80,000 ஷட்டர் யூஸ் பண்ணிவிட்டேன். மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இருக்கிறப்பே நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு மேனுவலாக சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம். சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் முடியல, நல்லா இல்லை அப்படின்னா மாற்றலாம், தப்பு இல்லை. இந்த அப்டேட்டுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, கேமரா ஃபால்ட்டுங்கிறது ஒரு பக்கம், நம்ம சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சிலர், அவங்க வந்து வாங்க வச்சிடுறாங்க கேமராவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இந்த ஆஃப்டர் லாக்டவுன் வச்சு பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் வந்து பசங்க வெளியில் வேலை பார்த்தவங்க வேலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டு
அப்படியே ஃபீல்டுக்குள்ளே அவங்களும் உள்ளே நுழையிறாங்க, தப்பு இல்லை. பட் அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையர் கேமராவோடு இறங்கிடுறாங்க. நம்ம ரொம்ப வருஷமாக இருப்போம், ஒரு D90, ஒரு 80D, ஒரு 750 இந்த மாதிரி ஒரு கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அதையே தான் நம்ம ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணியிருப்போம், அல்லது 5-6 வருஷமாக யூஸ் பண்ணியிருப்போம். D90 வச்சு இன்னும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஸோ இப்போ வர பசங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, வரப்பே ஹையர் ஹேண்ட் கேமராவோட வந்துடுறாங்க. ரிசல்ட்டு நல்லாயிருக்கு, கேமரா நேம் இருக்குது. அப்போ என்னாச்சு, கஸ்டமராக இருக்கட்டும் அல்லது நமக்கு ரெகுலராக எக்ஸ்போசிங் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள தான் ஹையர் பண்ணுறாங்க, அவங்கள தான் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த பையனை கூப்பிடலாமே, புதுசாக அந்த கேமராவெலாம் வச்சுருக்கா அப்படி அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு எக்ஸ்போசிங் போகிறப்ப நம்ம ஒரு 5000 வாங்குகிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு 3000, 3500, 4000 கொடுத்தா போதும். அந்த பையனுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடுறாங்க. அப்போ ரெகுலராக இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன செய்கிறாங்க, என்ன சார் நீங்கள் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க, இத்தனை வருஷமாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நல்லா தான் எடுக்கிறீங்க, ஆனால் அந்த பையன் உங்களோட நல்ல கேமரா வச்சுருக்கா அப்படி, ரிசல்ட்டு நல்லாயிருக்கு, அந்த பையனுக்கு ஒரு 1000 கம்மியாக கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டா அப்படி. அந்த மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு சிலர் வந்து திங்க் பண்ணுறாங்க. கஸ்டமரும் அதே மாதிரி தான். கஸ்டமருக்கு நிறையவே விஷயங்கள் தெரியுது. இப்போ என்ன மாடல் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒய்ஃபை இருக்கா, ஃபோட்டோ எடுத்தால் எங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஆர்டரை கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து கேமரா அப்டேட்டுக்கு முக்கிய காரணம். அதேமாரி நமக்கு எக்ஸ்போசிங் கொடுக்கக்கூடியவங்களும் சரி அதே மாதிரி தான் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அந்த மாடல் கேமரா இருக்கா, அது இருந்தால் சொல்லுங்கள், நல்லா பண்ணலாம், இல்லை அப்படின்னா வேணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேமரா அப்டேட்டுக்கு மெயினாக 2 ரீசன் தான். ஒன்று, நம்ம கேமரா மேலே இருக்கக்கூடிய ஃபால்ட்டு, அதை நம்ம சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணாமல் நம்ம வச்சுக்கிட்டு சரியில்லைங்கிறது தப்பு. சர்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா இல்லை அப்படின்னா மாற்றலாம். அதேமாரி நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி, செகண்ட் திங் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி, கஸ்டமரும் சரி, அவங்க மிரர்லெஸ்ஸு ஹையர் ஹேண்ட் கேமரா அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து நம்ம வந்து கேமரா அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ். கண்டிப்பாக கேமராவாக நம்ம அப்டேட் பண்ணி ஆகணுமா, இந்த கொஸ்டின் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அதுக்கான டெஃபினேஷன் சொல்லிவிட்டு உங்களே யோசித்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே, உங்களே ஒருத்தர் கேமரா வாங்க சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் கேமரா வாங்கினீங்கன்னா அடுத்த உங்களை கூப்பிடுவாரா? இப்போ ரெகுலராக நீங்கள் ஒரு ஸ்டுடியோவே வச்சுருக்கீங்க ஓனா, இப்போ நான் என்னையவே எடுத்துக்கிறேன், வேறு யாரையும் சொல்ல விரும்பல. நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கிறேன், ஒரு 5-6 ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கு ரெகுலராக பழக்கம். அவங்க ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுவாங்க, ஸ்டில்லுக்குனாலும் சரி ட்ரோனுக்குனாலும் சரி கூப்பிடுவாங்க. அப்போ கேமரா அப்டேட் பண்ணால் அவங்க திருப்பி கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. கேமரா அப்டேட் பண்ணிட்டோம், ரொம்ப வருஷமாக நமக்கு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து 7000 ஒரு 3000, 4000க்கு நான் எக்ஸ்போசிங் போகிறேன். இது ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் போட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு எனக்கு ஒரு 6000 கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்களா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு டேக் எடுக்க தெரியும், நல்லா எடுப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதே அமௌண்ட்டு வெளியில் கொடுக்குற அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை, நான் எக்ஸ்போசிங் நம்பி இல்லை, என்னோடய ஓன் ஆர்டர் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ஆர்டர் வருது, ஆடி மாதம்னா கூட எனக்கு வந்து ஒரு சில கம்யூனிட்டிலேருந்து எனக்கு ஆர்டர் வந்துடும், அந்த பிரச்சனை எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கேமரா அப்டேட் பண்ணலாம். ரீசெண்டாக என்னென்ன கேமரா வருதோ அதை அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அது உங்கள் திறமை. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. கேமரா அப்டேட் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை, கேமரா அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வருமா? ஒரு கேமரா கொடுத்துட்டு வாங்குவீங்க, அல்லது அது ஒரு கேமரா கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை ஸ்டுடியோவில் போட்டுருவீங்க, புதுசாக கேமரா வாங்குவீங்க. அப்போ அந்த போட்ட காசை நீங்கள் உடனே எடுக்க முடியுமா, அல்லது 1 இயருக்குள்ளே எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களோட இன்கம் என்ன வருது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கேமரா அப்டேட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். நிறைய பேர் இந்த டவுட்டில் இருப்பீங்க, கேமரா என்ன அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷனான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண தயாராக இருக்கேன். Stay tuned with Joy Photography, the YouTube channel. Thank you.